பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலா. சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் அன்பு குழந்தையே, நான் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எனக்கான அழைப்பு வருமா? என்னை ஏற்றுக்கொள்வார்களா? என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று இவ்வளவு நாட்களாக காத்து கொண்டே இருக்கிறாய். என் தங்கமே, நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தியானது சீக்கிரமே வரப்போகிறது. உன் சாயப்பா உன்னுடன் இருக்கும்போது உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் எல்லாம் வரலாமா? சொல் என் செல்லமே. என் குழந்தைக்கு வேண்டியதை நான் கட்டாயம் கொடுக்கத்தானே செய்வேன். நீ எதற்காகவும் பயப்படாதே. உனக்கான நல்ல செய்தி கண்டிப்பாக உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இனி உனக்கு பிடித்த மாதிரி ஆனந்தமாக வாழப்போகிறாய். என்னை நம்பு. உனக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளும் இனி சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடே நடக்கும். செல்ல குழந்தையின் அன்பான மனதின் ஆழத்தில் உள்ளது என்ன என்று உன் சாயப்பாவிற்கு தெரியும். என் செல்லமே, நீ யாரிடமும் உன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக கூறி ஆறுதல் தேடிக்கொள்வதில்லை. எல்லாவற்றையும் உன் அடிமனதிலேயே வைத்துக்கொண்டு பரிதவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உன்னை பெறாமல் பெற்றவன் அல்லவா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா தங்கமே? கவலைப்படாதே. உன் மனம் நிறைந்தவரின் கைத்தலம் பற்ற வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறாய். அவரின் மனதிலும் இது பற்றிய சிந்தனைகள் இருக்குமோ இருக்காதா என்று தவித்து கொண்டிருக்கிறாய். நான் ஆசைப்படும் அளவிற்கு இந்த சுப காரியத்தில் அவருக்கு நாட்டம் இருக்கிறதோ இல்லையோ என்ற மனதிற்குள் ஒரு தவிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. என் செல்லமே, இதை கேட்கும் தருணம் உன் வாழ்க்கை துணையின் மனமானது உன்னை தேடும். என் தங்கமே, உன் அன்பானது பரிசுத்தமானது. உன்னவரின் மனதிலும் உன்னை பற்றிய நினைவுகள் முழுமையாக இருக்கிறது. அவரும் உன்னோடு சேர்ந்து மகிழ்ச்சியான புது வாழ்வு வாழ வேண்டும் என்று தவமாக கிடக்கிறார். கவலைப்படாதே தங்கமே. நாணயத்தின் இரு பக்கங்கள் போல உங்களின் மனமும் ஒருமித்து இருக்கும்போது பிரிவை பற்றி சிந்திக்க வேண்டியதே இல்லை. நிச்சயம் காலம் நேரம் கூடித்தான் வரப்போகிறது. அந்த நாளும் வெகு தொலைவில் இல்லை. என் தங்கமே, வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான வரம். அதை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலைகளும் அவ்வப்போது ஏற்படத்தான் செய்கிறது. அதற்காக எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிடும் அல்லவா? என் செல்லமே, நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நீ நினைத்ததை அடைந்து விடுவாய். எதுவும் இங்கே முடியாது என்று சோர்ந்து போய் உட்காரும் போதுதான் அது எட்டாக்கனியாக போய்விடுகிறது. என்னால் முடியும் என்று நிச்சயம் எனக்கானது கிடைக்கும் வரை நான் ஓய மாட்டேன் என்று துணிந்து விட்டால் நிமிடத்தில் நீ நினைத்ததை அடைந்து விடுவாய். என் தங்கமே, எல்லாமே உன் மனதில் உள்ள நம்பிக்கையிலும் நீ என் மீது வைத்துள்ள பக்தியிலும் தான் இருக்கிறது. என் செல்லமே, இப்போது உன் மனதில் உள்ள குழப்பம் தீர்ந்து விட்டதா? இனி தேவையில்லாமல் கவலைப்படுவதையும் கண்ணீர் சிந்துவதையும் நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையை எப்படி அழகாக வாழ்வது என்று மட்டும் யோசிக்க தொடங்கு. பயப்படாதே செல்லமே. உனக்கு பயம் என்பது வரும்போதெல்லாம் என் முகத்தை பார். என் கைகளை இறுக பிடித்துக்கொள். என் சாயப்பா எனக்கு துணையாக இருக்கும்போது நான் எதை கண்டும் அஞ்ச மாட்டேன் என்று உனக்குள் நீயே சொல்லிக்கொள். உனக்கு அசாத்திய தைரியமானது தானாக வந்துவிடும். என் செல்லமே, எதை செய்தாலும் முழு மனதோடு செய். இதை செய்யலாமா வேண்டாமா என்று ஒரு தடுமாற்றம் என்பது எப்போதும் வராமல் பார்த்துக்கொள். என்னை நினைத்து கொண்டு நீ செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் நிச்சயம் அதில் உனக்கு வெற்றியே கிடைக்கும். எந்த இடையூறும் ஏற்படாமல்
உன் சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். உன்னை சுற்றி இருந்த அத்தனை பிரச்சனைகளும் தானாகவே இனி விலகிச் சென்றுவிடும். நீயே அமைதியாக இருந்தாலும் உன்னையே தேடி வந்து தேவையே இல்லாமல் உனக்கு வருத்தத்தை கொடுத்த சூழ்நிலைகள் எல்லாம் இனி தானாகவே விலகிச் சென்றுவிடும். என் செல்லமே, நிம்மதியாக இரு. எந்த விஷயத்தை செய்யும் போதும் பல முறை யோசித்து பொறுமையாக செயல்படு. என் செல்லமே, எந்த விதத்திலும் தவறு என்பது நேராமல் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் உனக்கு மன நிம்மதி என்பது எப்போதும் குறையாது. என் தங்கமே, உன்னுடன் நான் இருக்கிறேன். எப்போதும் அதை மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிடு. என் செல்லமே, நீ கவலை மறந்து இனி மகிழ்ச்சியாக இரு. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உன்னை தனியாக தவிக்கவும் விடமாட்டேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, தைரியமாக இரு. என் ஆசை பெற்ற அற்புத குழந்தை நீ. உனக்கு இனி நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.